Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப முன்னாடி முஸ்தபா அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டாரு, மாநில கட்சி மட்டும் இல்ல தேசிய கட்சிகள்ல கூட இஸ்லாமியர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது இல்ல அப்படின்னு திமுகவையும் விமர்சிச்சிருந்தாரு. தாவேக்கு எதிராக இஸ்லாமியர்களை திசை திருப்புற திமுக அப்படின்னு குறிப்பிட்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. திமுக தொடர்ந்து இஸ்லாமியர்களை ஏமாற்றி வருது, ஆனா தாவேக தலைவர் விஜய் நம்பிக்கையானவரா தெரிகிறாரு, அதனாலதான் ஆதரவு அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இந்த விளக்கம் அவங்களோட நிலைப்பாடு தொடர்பான உங்களோட கருத்து என்ன சார்? விஜய்க்கு இது ஒரு பெரிய பிளஸ். விஜய் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற நிலைமையில அவரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லியும் 1% வாக்கு நிரூபிச்ச யாருமே அவர் பக்கத்துல வரவே இல்லை. குறிப்பா சொல்ல போனா 0.25% வாக்கெடுத்த ஒரு தலைவர்களோட பெரிய மாநாடு நடத்தி கூட்டணி ஆட்சியில பங்குதாரன்னு சொல்லியும் யாருமே வரல. அப்படி யாருமே வராத சூழ்நிலையில சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாட்டு தெளிவாக பல ஊடகங்கள்ல நண்பர் முக்கியமானவர், அமைதியாகவும் தன்னுடைய கருத்துக்களை ஊடகங்களை எடுத்து வைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய சகோதரர் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது விஜய்க்கு ஒரு பிளஸ் தான். இது விஜயோட அந்த கூட்டணி ஆட்சியில பங்குன்னு சொல்லும் போது அதுல பங்கு கேட்க மொத நபராட்டு சகோதரர் வந்திருக்கிறாரு. இது பாராட்டத்தக்கது. விஜய்க்கு ஒரு பிளஸ் தான். விஜய்க்கு ஒரு 214 தொகுதியில ஒரு 30 தொகுதிக்கு ஒரு பொருத்தமான கேண்டிடேட் இருக்கும். இவரும் ஒரு நல்ல பொருத்தமான கேண்டிடேட் விஜய்க்கு வருவாரு. காரணம் அவங்க வறுமை ஒழிப்பு தினம் 214 தொகுதியில போட்டதாட்டு சொன்னாங்க. நான் திரும்ப கேட்டுட்டு இருக்கிறேன், 35 தொகுதிக்கு மேல அது நடக்கலன்னு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 214 தொகுதியில கேண்டிடேட் போடுறதுக்கு முஸ்தபா போன்ற சகோதரர்கள் வர்றது மிகப்பெரிய உதவியாட்டும் பெரிய போராட்டம் இருக்கும். விஜய்க்கு இது ஒரு பெரிய பிளஸ். திமுகவையும் விமர்சிச்சிருந்தாரு. தொடர் ஏமாற்றங்கள் தான் அவங்களோட இந்த நிலைப்பாடுக்கு காரணம், ஒரு முன்னணியான காரணியா எடுத்துக்கலாமா? திமுகவை அவரு எதிராக தானே இருக்கிறாரு. சசிகலாவுக்கு ஆதரவா இருந்தவர் தானே அவரு. திமுகவில் இருந்துகிட்டு எதிராக போகலையே. அவரு திமுகவுக்கு எதிராக தானே தொடர்ந்து அந்த விமர்சனங்களை வச்சுட்டு தானே. இதுல ஒண்ணும் புதுசா இல்லையே. அவரு சசிகலா அம்மையாருக்கு ஆதரவா இருந்தாரு. இப்போ பலம் நிரூபிக்காத சசிகலா அம்மையாருக்கு ஆதரவா முன்னாடி இருந்தாரு. இப்போ பலம் நிரூபிக்காத விஜய் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு விஜய்க்கு உறுதுணையா போய் நிற்கிறாரு. இது விஜய் தன் பலத்தை இன்னைக்கு காகித புலி ஏட்டு சுரக்கா என்று சீமான் போன்றவர்களால் விமர்சிக்கப்படக்கூடிய விஜய் 2026 தன் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு சகோதரர் முஸ்தபாவும் முஸ்லீம் இயக்கம் போறது அவருக்கு பெரிய உறுதுணையா இருக்கும், பெரிய பலமா இருக்கும். திமுகவை விமர்சிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தாவேக்காவுக்கு ஆதரவு ஏன் அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு. அது குறித்த உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.